ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஆத்மதோழி ஜெயமஸ்ட்ரோ டேரட் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆத்மதோழர்கள் அனைவரையும் இந்த பதிவிற்குள் வருக வருக என வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம தைப்பூசம் ஸ்பெஷல் முருகன் பிளெஸிங்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். முருகன் என்ன பிளெஸிங்ஸ் கொடுக்க இருக்கிறாருன்றதை நம்ம பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் பைல். ஓகே, இது பாதாள செம்பு முருகர் அப்படிங்கிற ஒரு கார்டு. ஓகே, ரெண்டுமே முருகர் தான், பாதாள செம்பு முருகர். ஓகே, இது நம்மளோட பழனி முருகர்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? பாதாள செம்பு முருகன் பைல் நம்பர் 1. இந்த பெரிய கார்டு முருகர் பைல் நம்பர் 2 பழனின்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம பழனி கார்டு. ஓகே, இது ரெண்டில் உங்களுக்கு எது ரொம்ப அட்ராக்ட் ஆகுதோ அந்த பைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க நம்ம இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ பைல் நம்பர் 2 வச்சிடலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பைல் நம்பர் 1 பாதாள செம்பு முருகர் உங்களுக்கு என்ன மாதிரியான செய்திகளை சொல்ல வந்திருக்காருன்னு வாங்க பார்க்கலாம். இதை சூஸ் பண்ணவங்க இப்போ இதை பார்க்க வாங்க. நீங்கள் பாதாள செம்பு முருகர் கோவிலுக்கு போயிருக்கீங்களா? அது அங்கே கருங்காலி மாலை ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த முருகருக்கு அப்படியே ராஜ அலங்காரம் பண்ணி ராஜா மாதிரியே ட்ரெஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அங்கே ஒரு பெரிய கால பைரவர் கூட இருக்குது. அது கூட ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப பெரிய ஸ்டாச்சுவாக இருக்குது அது. ஆனால் ரொம்ப இப்போ ஃபேமஸானவங்க, இந்த திரைப்படத்துறையில் இருக்கவங்கெல்லாம் அங்கே நிறைய பேர் வர்றாங்க. அங்கே ஒரு இசை கச்சேரிலாம் நடத்துகிறாங்க. அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்களும் முடிஞ்சால் குடும்பத்தோடு போயிட்டு வாங்க. ஓகே, ஒரு பெண் உங்களோட வாழ்க்கையில் இருக்காங்க. அவங்க ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருக்காங்க. ஓகே, பாசிட்டிவும் அவங்க தான், நெகட்டிவும் அவங்க தான். சில நேரம் உங்களுக்கு ஒரு சக்தியை கொடுத்து உங்கள் கூட அவங்க ஒரு பெரிய ஒரு பவராக உங்கள் கூட இருக்காங்க. சில நேரம் அவங்களே உங்களுக்கு தொந்தரவாகவும் இருப்பாங்க. ஓகே, அந்த மாதிரியான ஒரு லேடி உங்கள் லைஃப்பில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ் மைண்டில் இருக்கீங்க. சில விஷயங்களை செய்யலாமா வேணாமான்றதில், இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் ரெண்டு மனசாக இருக்கீங்க. போவோமா வேணாமா, இல்லைன்னா ஒரு பிஸ்னஸ், ஒரு ஜாப் ரெண்டுமே வருது. அந்த ஆஃபரில் நம்ம எதை சூஸ் பண்ணலாம், இல்லைனா 2 ஒர்க்கு வருது. அது ரெண்டில் எதை நம்ம சூஸ் பண்ணால் நம்ம லைஃப் நல்லா இருக்கும். ஓகே, அவங்களோட ஒரு திருமணத்திற்கு கூட நீங்கள் வரன் பார்த்துட்டு இருக்கப்போ 2 வரனாக வரலாம். ஓகே, ஸோ எந்த வரனை சூஸ் பண்ணுறது அப்படின்றதுல கூட உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். ஓகே, ஒரு நிலையில்லாத ஒரு மனம் எதையோ நினச்சி திங்க் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வந்துட்டார் அவரே, பாதாள செம்பு முருகர் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு. அதாவது நான் உங்களுக்கு எது செஞ்சாலும் அது உங்களுக்கு நல்லதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை உங்கள் வீட்லேயோ மிலிட்ரிக்கு போகணுன்னு ஆசைப்படுறாங்க, மிலிட்ரியில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அது கிடைக்க மாட்டேங்குது. சில பேர் போலீஸில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்காக நிறைய ட்ரைனிங்லாம் எடுத்துகிட்ருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அது அமைய மாட்டேங்குது. இல்லை ஒருத்தவங்க ஜிம்மு வைக்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அதுக்கு சரியான ஒரு பாதை தெரியாமல் இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு ஒரு தோணுச்சு ஒரு விஷயங்கள். ஆனால் அது அந்த விஷயம் நடக்கிறதுக்கு ஒரு தடை தாமதம் ஆகுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த செம்பு பாதாள முருகர் கோவில் போயிட்டு வாங்க. அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் பாருங்கள், அந்த விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும். உங்களுக்கு மிலிட்ரியில் ஜாயின் பண்ணோன்னா ஜாயின் பண்ணிட முடியும். போலீஸ் ஒர்க்கு கிடைக்கணுன்னா போலீஸில் உங்களுக்கு ஒர்க்கு கிடைச்சிரும். ஒரு ஒரு நீங்கள் ஸ்டேஷனை
அந்த ஸ்போர்ட்ஸ் கடை வைக்கணும், இல்லைனா வந்து ஒரு ஜிம் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து நீங்கள் செம்பு பாதாள முருகர் கோயில் போயிட்டு வரும்போது அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அவரை நினச்சிட்டு நீங்கள் அந்த விஷயத்தை ஆரம்பிங்க, அவரை கும்பிட்டுட்டு நீங்கள் அந்த விஷயத்தை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இதை பார்த்துட்ருக்கவங்க நீங்கள் வந்து உங்களுக்கு ஜிம்முனா ரொம்ப பிடிக்கலாம், இல்லைன்னா யோகா ரொம்ப பிடிக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம். ஓகே, நீங்கள் ஜிம்முக்கு போகிற ஒரு பர்சனாக கூட இருக்கலாம். ஓகே, உங்களுக்கு வந்து இந்த உடற்பயிற்சி செய்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்கலாம். ஓகே, நீங்கள் வந்து விருச்சிக ராசி, மேஷ ராசி, இல்லை விருச்சிக லக்னம், மேஷ லக்னம், இல்லைன்னா வந்து நீங்கள் மிருகஸ்ரீஷம், சித்திரை, அவிட்டம் அந்த மாதிரி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக நீங்கள் இருக்கலாம். ஓகே, முருகர் வந்து உங்களுக்கு மிகவும் பிடித்த இஷ்ட தெய்வமாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து முருகர் வந்து குலதெய்வமாக கூட இருக்கலாம். ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு அவர் கொடுக்குற ஒரு பிளஸ்ஸிங்ஸ் தான் அப்படின்னு நீங்கள் நினைங்க. லைஃப்பில் வந்து ஒரு ஸ்டேஜில் இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்து முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக வந்து முருகரோட துணை வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் முருகரை கும்பிடும்போது உங்களுக்கு கொஞ்சம் வந்து கவலைகளை கொடுப்பாங்க, துன்பங்களை கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் துவண்டு விடக்கூடாது. இது வந்து உங்களோட கர்மாவை வந்து ஃபஸ்ட்டு அவர் நீக்குவார், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் பண்ணுவார். ஓகேவா, நீங்கள் அது அந்த சோதனை காலம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கர்மாவை நீக்கிற ஒரு அந்த பீரியடில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு, ஐயோ இவரை கும்பிட்டா பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பின் வாங்கினீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்காது. அந்த சோதனைகளையெல்லாம் மீறி நீ என்ன பண்ணாலும் என்ன செஞ்சாலும் உன் காலடியே சரணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து சரணாகதி அடையும் போது மட்டும்தான் உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நிறைய பேருக்கு உதவி செய்யுங்க. ஒரு கடவுள் வந்து நமக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால், ஒரு செல்வ நிலையை கொடுக்குறாரு அப்படின்னா அது வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக தான், உங்கள் மூலமாக ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அதை வந்து திங்க் பண்ணுங்க. ஓகே, ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ரொம்ப நாளாக வந்து வெளிநாடு போகணும், இல்லை வெளியூரில் போயிட்டு ஏதாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு அந்த காத்திருந்ததற்கான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. வெகு சீக்கிரத்திலேயே வெளியூர் அல்லது வெளிநாட்டிலேருந்து ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அந்த நல்ல செய்தியை ரிசீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி ஆயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு ஃபோனில் வந்து ஒரு குட் நியூஸ் வரப்போகுது. அது கண்டிப்பாக வெளியூர்லேருந்து இல்லை வெளிநாட்டில் இருந்து இருக்கலாம். ஓகே, அது என்ன ஒரு குட் நியூஸாக வேணாலும் இருக்கலாம். ப்ராப்பர்ட்டி சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு நிலம் வாங்கி போட்டிருப்பீங்க, அந்த நிலத்தை விற்க முடியாமல் இருக்குது, இல்லை அந்த நிலத்தில் வந்து வீடு கட்ட முடியாமல் இருக்குது, இல்லை அந்த நில சம்பந்தமாக ஏதோ வழக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் ஒரு வந்து நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து முருகரை கும்பிடும்போது உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வழக்குகளில் ரொம்ப இதாக இருக்கவங்க வந்து ஒரு ஈசன் கோவில் கூட இருக்குது, வழக்கருதி ஈஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கோவிலில் போய் நீங்கள் வேண்டுதல் வைக்கும் போதும் அந்த வழக்கு வந்து ஒன்றும் இல்லாமல் ஆகி நீங்கள் வந்து அதுலேருந்து வெளியில் வந்துடலாம். ஓகே, உங்களுக்கு வந்து இது திடீர்னு ஞாபகம் வந்தது, அது யாருக்குன்னு தெரியல. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த நியூஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அப்படி கஷ்டப்படுறாங்கன்னா உங்களுக்கு சொல்லுங்கள். ஓகே, ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா இப்போ வந்து அதுலேருந்து வெளியில் வரக்கூடிய நேரம் உங்களுக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆக போகுது. ரொம்ப நாள் அந்த இடம் விற்காமல் இருந்தது அப்படின்னா அந்த இடம் விற்கிறதுக்கு ஒரு நல்ல நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அந்த இடத்துல காலி இடத்துல வந்து நீங்கள் வீடு கட்டணும் அந்த நிலத்தில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட அதுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கான ஒரு அமைப்பு வந்து இப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு நிலம் இருக்குது, அந்த நிலத்தில் வந்து நீங்கள் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, அந்த நிலம் நல்ல நிலமா, அது வந்து அங்கே எந்த தோஷங்கள்லாம் இல்லையா அப்படின்னு நீங்கள் வந்து செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த நிலத்தில் வந்து நீங்கள் மருதாணி இலைகள் இருக்கு இல்லையா, இல்லை துளசி மருதாணியோட
அந்த விதைகள் இல்லைன்னா துளசியோட விதைகள், கருந்துளசியோட விதைகளை வந்து நீங்கள் அங்கே தூவி விடணும். தூவி விட்டதுக்கப்புறம் ஒரு லைட்டாக தண்ணீர் விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு திருப்பி 4-5 நாள் கழித்து திருப்பி போய் நீங்கள் பார்க்கும்போது அந்த இலைகள் வந்து ஒரு செடி வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த இடம் வந்து ரொம்ப பியூர். ஓகே, அதை வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடம் வந்து ரொம்ப நல்ல இடம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே அது எதுவுமே வராமல் இருக்குது. இல்லை நீங்கள் வீடு பக்கத்தில் இருந்தால் டெய்லி கூட நீங்கள் தண்ணி ஊற்றி பார்க்கலாம். அந்த இடத்துல வந்து நல்லா வளர்ந்துருச்சு அப்படின்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு குட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை அந்த இடத்துல வந்து செடியே வரல அப்படின்னா அது வந்து நீங்கள் அந்த இடத்த வித்துடலாம். ஓகே, இல்லைன்னா அதுக்கு ஏதாவது பரிகாரம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அது என்னன்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது யாருக்கான மெசேஜ்னு தெரியல, அவங்க சொல்கிறாங்க, நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இதை பார்க்குறவங்க யாரோ இடம் வீடு அந்த மாதிரி தான் அவங்க மைண்டில் ஓடிட்டுருக்கு போல். ஸோ ஒரு சிலர் என்னன்னாங்க வெளியூரில் வந்து இடம் வாங்கி போடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட இருக்குது. ஸோ வெளியூரில் வந்து நீங்கள் ஒரு வீடு வாங்கணும் இல்லை இடம் வாங்கணும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் இருக்குது வேறு மாநிலமாக இருக்கலாம் இல்லை வெளிநாடாக இருக்கலாம், ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக உங்கள் சொந்த ஊரில் நீங்கள் வந்து ஒரு இடம் வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதற்கான நேரம் காலம் வாய்ப்புகள் இப்போ வந்து வர இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ உலகத்தில் நீங்கள் வேறு எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் வந்து சொந்த ஊரில் ஒரு கைப்பிடி மண்ணாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு பூர்வீகத்தில் உங்களுக்கு ஒரு இடம் வாங்கக்கூடிய ஒரு நேரம் காலம் உங்களுக்கு கூடி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இப்போ மீடியாவில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நேரம் இப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ரொம்ப நாளாக வந்து உங்களோட யூடியூப் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆகாமல் இருந்தது அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் ஆகக்கூடிய நேரமாக இருக்குது. சில பேர் வந்து குழந்தை இல்லாமல் ரொம்ப நாளாக தவிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா சஷ்டி விரதமோ இல்லைன்னா வந்து நீங்கள் கிருத்திகை விரதமோ இருக்கிறவராக இருக்கலாம். ஸோ குழந்தைக்காக நீங்கள் வேண்டுதல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு பொன்னான நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் குழந்தை பிறந்தோன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து முருகருக்கு வந்து அந்த குழந்தைய தானம் கொடுக்கும்போது அந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகி அவங்க வீட்டில் வந்து ஒரு நிம்மதி இருக்கும். இது வந்து நம்ம கண்கூட பார்த்த உண்மை. ஓகே, அது மாதிரி வந்து சில பேருக்கு வந்து நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு தாய்மை உணர்வோட என்றைக்குமே வந்து முருகர் வந்து உங்களை அரவணைக்கிறதுக்கு எப்பயுமே ரெடியாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இன்னும் ஒரே ஒரு கார்டு எடுத்துடலாம். தேங்க்யூ. உங்களுக்கு வந்து எப்பயுமே அவர் வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு வந்து நீங்கள் எங்கே போனாலும் வந்தாலும் நீங்கள் முருகரை நினச்சிட்டு அந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தடுத்து ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து முருகருக்கு 11 ரூபாய் முடிஞ்சு வைக்கும்போது சிவப்பு துணியில் வந்து 11 ரூபா முடிஞ்சு வச்சுட்டு நீங்கள் அந்த விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து லைஃப்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரப்போகுது, ஒரு மிகப்பெரிய சக்சஸ் ஒன்று உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நீங்க எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அது கூடிய விரைவில் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. முருகர் வந்து உங்களுக்கு தன்னோட பிளெஸ்ஸிங்ஸையும் ஃபுல்லா கொடுக்க போறாங்க, அதே மாதிரி உங்களுக்கு ப்ரொடெக்ஷனாகவும் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எந்த விஷயம் பண்ணாலும் நல்லா ஆழ்ந்து யோசித்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி அந்த இதை வந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும். அந்த விஷயத்தை உங்களோட கனவுகளை நினைவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்மளோட மைண்டுக்கு வந்து எப்பயுமே ஒரு சூப்பர் பவர் இருக்கும். நம்ம அதை வந்து விஷுவலைஸ் பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும், கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம வந்து அதை ஜெயிச்ச மாதிரி, இப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்கன்னா அதை ஜெயிச்சது போலயே நீங்கள் விஷுவலைஸ் பண்ணும்போது அந்த விஷயம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு புதிய பாதை உங்களுக்காக காத்திருக்குது. இப்போ போன ஒரே பாதையிலே நீங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒரு லைஃப்ல வந்து ஒரு எனக்கு எந்த ஒரு பிடிப்புமே இல்லாம இருக்கு அப்படின்னா, ஒரு புதிய ஒரு பாதையை நோக்கி நீங்க பயணம் செய்யற மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே,
இதை பார்த்துட்டு இருக்கவங்க யாரோ ஒருத்தரோட ஹஸ்பண்ட்க்கு வந்து முருகர்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே, முருகர் பக்தராக இருப்பார். ஆனால் முருகர் மாதிரியே அவருக்கும் சட்டுன்னு கோபம் வரும். ஓகே, அவர் கோபப்படுற ஒரு பர்சனாக இருப்பார் உங்கள் ஹஸ்பண்ட். ஓகே, சில பேருக்கு வந்து முருகர் பெயர் உள்ளவரே வந்து ஹஸ்பண்டாகவே கிடைச்சிருக்கலாம். அது கரெக்ட் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, உங்களோட ஃபேமிலியோட நல்லதுக்காக சில விஷயங்கள் வந்து நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். அவர் கோபப்படுறாரு அப்படின்றக்காக நீங்களும் கோபப்பட்டீங்கன்னா அங்கே அர்த்தமே இல்லாமல் ஆகிடும். ஸோ நீங்கள் ஒரு ஃபேமிலி நல்லா இருக்கணுன்றதுக்காக நீங்கள் வந்து அதெல்லாம் டாலரேட் பண்ணிட்டு போகிற ஒரு பர்சனாக நீங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களை வந்து வழி நடத்துறது வந்து முருகர் தான். ஓகே, ஸோ அவர் வந்து உங்களை கண்டிப்பாக வந்து நல்லபடியாக தான் உங்களை வழி நடத்துவார். அவர் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு சரணாகதி அடைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் சரணாகதி அடையும் போது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு கிஃப்ட் உங்களுக்கு வந்து கிடைக்க இருக்கு. அந்த கிஃப்ட் ஃப்ரம் எர்த் ஒரு நிலமாக கூட உங்களுக்கு ஒரு கிடைக்கிற கூடிய சீக்கிரம் நீங்கள் வந்து ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணுன்ற ஒரு ஆசை மனசில் இருந்தால் கூட அது சடனாக ஒரு விஷயம் அது நடக்க இருக்கலாம். ஓகே, உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் உங்கள் லைஃபே சேஞ்ச் ஆகலாம். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை கடவுள் வந்து உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ. ஆனால் அது வரைக்கும் உங்கள் மூமெண்ட்டை பற்றி யார்கிட்டயுமே எதுவுமே சொல்லக்கூடாது. எப்பயுமே நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் முன்னாடியே வந்து நான் இதை பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு யார்கிட்டயுமே சொல்லாதீங்க. சொன்னீங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து நடக்காமலே போயிடும். ஸோ அதனால் வந்து ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி யார்கிட்டையும் சொல்லாதீங்க. ஜெயிச்சு முடிச்சதுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ உங்கள் ரிலேட்டிவ்ஸையோ சொல்லுங்கள். ஏன்னா அதுதான் ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும்னு சொல்கிறாங்க. கூடிய சீக்கிரம் உங்கள் லைஃப் வந்து சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ரொட்டீனாக போயிட்டு இருந்த ஒரு லைஃப் வந்து ஒரு சடன் சேஞ்ச்னால உங்கள் வாழ்க்கையே மாறப்போகுது. ஓகே, நீங்கள் வந்து அது வரைக்கும் அமைதியாக இருங்க, அமைதியாக வந்து மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்ஸை கொடுக்க ரெடியாக இருக்குது. உங்களை பற்றி காசிப் பேசுவாங்க. அதாவது உங்கள் முன்னாடி ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க. ஆனால் உங்களுக்கு பின்னாடி உங்களை பற்றியே ரொம்ப வந்து காசிப் பேசுவாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் காதுலேயே வாங்கக்கூடாது. உங்களோட கோல் என்ன, நீங்கள் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கான்சன்ட்ரேஷன் பண்ணி போயிட்டே இருக்கணும் அப்படின்றாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்க பேச்சுக்கு நீங்கள் காது கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட கோலை வந்து லாஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு தடுமாற்றம் வந்துடும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பணம் வேணும், செல்வம் வேணும், வீடு வேணும், நிலம் வேணும் அப்படின்னா, நீங்கள் வந்து லக் வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே யாரையும் நம்பி முதையே வந்து சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு வந்து நிறைய புது புது பிளேஸ்க்கெல்லாம் போகணும், அங்கே உள்ள கல்ச்சரெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், அங்கே உள்ள ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், இந்த வந்து ஒரு பிரயாணம் செய்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்டு வந்து எப்பயுமே உங்களுக்கு இருக்குமா? அந்த திங்கிங் வந்து உங்களுக்கு எப்பயுமே இருக்குமா? நிறைய ஊரெல்லாம் போய் சுற்றி பார்க்கணும், அங்கே உள்ள மக்கள் எப்படி வாழ்கிறாங்கன்னு பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமா? சில நேரம் வந்து இந்த பிரபஞ்சம் சொல்கிறத வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே எழுதிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு வந்து அந்த எழுதுறது வந்து ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து மைண்டில் சில விஷயங்கள் வரும். அது வந்து உங்கள் இன்ட்யூஷன் மூலமாக வரும். அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்னு சொல்லுவாங்க. ஆட்டோமேட்டிக் ரைட்டிங்கிறது வந்து ஒரு சில பேருக்கு இதை பார்க்குறவங்க ஒரு சில பேருக்கு இருக்கலாம். திடீர்னு ஒன்று மனசில் தோணும், உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு நோட் எடுத்து அதை உடனே எழுதி வச்சுருவீங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் ரைட் யாரோ சொல்ல எழுதுறது மாதிரி அது வந்து ஓகே, அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கிளென்சிங் நடக்குது. உங்களை சுற்றி உள்ள நெகட்டிவிட்டிலாம் வந்து ரிமூவ் பண்ணி முருகர் வந்து உங்களை வந்து ஒரு சுத்தப்படுத்துகிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, நிறைய உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்க போகுது. ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே,
ஸோ நீங்கள் வந்து அமைதியாக ஒரு நீங்கள் வந்து தனியாக ஒரு இடத்துல வந்து நீங்கள் உட்காந்து நீங்கள் மெடிடேஷனோ இல்லை நீங்கள் மேனிஃபெஸ்டோ பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் உங்கள் தலையில் வந்து யாரோ கை வச்சு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது வந்து யார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது முருகர் தான். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு தலையை தட்டி கொடுத்து தோலை தட்டி கொடுத்து நான் இருக்கேன் பார்த்துக்கலாம் நீ பண்ணு அப்படின்னு ஒரு தைரியம் கொடுப்பாங்க பாருங்கள். அது வந்து கண்டிப்பாக முருகர் வந்து கொடுப்பாரு. ஏன்னா நீங்கள் வந்து உங்களோட ஒரு லைஃப் பர்பஸ் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் உணர்ந்து அதை மாதிரி செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாடி கார்டாக உங்களுக்கு வந்து ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்குற ஒருத்தராக வந்து முருகர் வந்து உங்களுக்கு எப்பயுமே இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு டிவைன் கைடன்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும். யார் மூலமாவது கிடைக்கும். ஓகே, ஒரு தேர்ட் பர்சன் மூலமாக கிடைக்கும், இல்லை ஒரு யூடியூப் மூலமாக கிடைக்கும், இல்லை ஒரு கூகுள் மூலமாக கிடைக்கும், ஒரு கூகுள் மேப் மூலமாக கிடைக்கும். ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் லைஃப்பில் வந்து செல்வ வளம் வரப்போகுது. ஸோ செல்வம் வந்து அதாவது மற்ற கடவுள்லாம் வந்து அது என்ன சொல்கிறது, ஒரு நிமிஷம், அது காடு, அதாவது கடவுள்கள்லாம் வந்து செல்வம் நிறைய கொடுக்குறவங்க தான். ஆனால் அவங்கெல்லாம் 2 கையால் தான் அள்ளி கொடுப்பாங்க. ஆனால் முருகருக்கு 6 முகம் 12 கைகள். ஸோ அவர் 12 கையால் அள்ளி கொடுக்கும்போது நமக்கு வாங்குறதுக்கு தான் 2 கைகள் போதாது. ஸோ உங்களுக்கு வந்து அவர் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா உங்கள் ஃபைனான்சியல் சேலஞ்சஸ் எல்லாம் ஒரே நிமிஷம் தூளாக்கி உங்களுக்கு செல்வத்தை அள்ளி கொடுக்கறதுக்கு இந்த முருகர் வந்து ரெடியாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு முருகர் ரொம்ப பிடிக்கும்னா உங்கள் முருகரோட பெயர் ஏதாவது நீங்கள் வந்து கமெண்ட்ல வந்து பதிவிடுங்க, உங்களுக்கு பிடிச்ச முருகர் பேரை. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். செகண்டாக இந்த பெரிய பழனி முருகரை யார் செலக்ட் பண்ணீங்களோ அவங்களுக்கான ரீடிங்ஸை பார்க்க போகிறோம். வாங்க. இவ்வளோ கார்டு எடுத்து கொடுக்குறாங்க, ரொம்ப நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஒரு 3வது நபர் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போறாரு உங்க லைஃப்ல இப்ப. ஓகே, அவர் முன்ன பின்ன தெரியாதவராக கூட இருக்கலாம், இல்லை ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவரை நீங்கள் பார்த்துருக்கலாம், பேசியிருக்கலாம், உங்களில் தூரத்து ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம். நீங்கள் வந்து என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தெரியாமல் ஒரு தவிச்சிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில் அவர் வந்து நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கை கொடுக்க போகிறாரு. ஓகே, அவர் வந்து முருகன் அனுப்பிய ஒருத்தர் தான் அப்படின்னு கூட நீங்கள் நினைங்க. அவரோட பேர் கூட முருகர் பேராக இருக்கலாம். ஓகே, ஸோ அவர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ரெண்டு கார்டு வந்திருக்குங்க. அதாவது ரொம்ப நாளாக ஒரு குழந்தை வரத்திற்காக நீங்கள் வேண்டிட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஒரு திருமண வாழ்க்கைக்காக நீங்கள் வேண்டிட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கான சரியான நேரம் இப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நாளாக வந்து ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறவராக இருந்தால் கூடிய விரைவில் உங்கள் கணவர் உங்களிடம் வந்து மன்னிப்பு கேட்டு உங்களிடம் திருப்பி வந்து லைஃப்பில் சேர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒரு முருக பக்தராக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சிம்ம ராசி இல்லை மேஷ ராசி இல்லை கன்னி ராசி அந்த மாதிரி வந்து ராசி நட்சத்திரமாக இருக்கலாம். ஓகே, இல்லை லக்னம் வந்து சிம்ம லக்னமா மேஷ லக்னமா இல்லை கன்னி லக்னமா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு விஷயம் எண்ட் ஆகி புது விஷயம் ஒன்று ஸ்டார்ட் ஆக போகுது. அதாவது இப்போ ரிலேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு ரிலேஷனில் உங்களுக்கு வந்து ஒரு மன கஷ்டம் வந்து நீங்கள் பிரிஞ்சிருந்தா கூட இன்னொரு ரிலேஷன் உங்களுக்கு வந்து அந்த மன கஷ்டத்தை போக்கக்கூடிய ஒரு ரிலேஷனாக கூட வந்து அமைகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஒரு சில பேருக்கு 2வது திருமண வாய்ப்பு கூட கைகூடி வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு நியூ லைஃப்க்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே,
ஒரு கட்டி போட்டு கை காலை கட்டி போட்டுட்டு எப்படி ஒரு செயல் வந்து நம்ம செய்ய முடியாமல் போயிடுமோ அது மாதிரி லைஃப்பில் வந்து நீங்கள் என்ன செய்ய ஆரம்பித்தாலும் அதில் ஒரு தங்கு தடை ஒரு தாமதம் அந்த மாதிரி வந்துட்டு இருந்தது. ஓகே, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை தான் நீங்கள் வந்து இவ்வளோ நாளாக வந்து சஃபர் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்கு அதிலிருந்து ஒரு பெரிய ரிலீஃபை இந்த பழனி முருகர் கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களை வந்து ஒரு கீழே தள்ளி விடணும், நீங்கள் எப்படா விழுவீங்க, எப்படா நான் உங்களை பார்த்து சிரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருந்த ஒரு சிலர் முன்னாடி ஓகே நீங்கள் வந்து ஒரு ராணி மாதிரி ஜெயிச்சு ஒரு ஒரு அதாவது ரூல் பண்ணுற ராணி எப்படி ஒரு கம்பீரமாக இருப்பாங்க அது மாதிரி நீங்கள் ஒரு கம்பீரமான வாழ்க்கையை வாழ போகிறீங்க. உங்களுக்கு ஒரு பேர் புகழ் வெற்றி எல்லாமே கிடைக்க போகுது. இது நாள் வரைக்கும் உங்களை ஏளனமாக பார்த்தவங்க கூட உங்களை தலை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நேரம் காலம் வந்து உங்களுக்கு வந்து முருகர் வந்து கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் அதன் உங்களுக்கு ஒரு தொழில் நல்லபடியாக ஒரு அமைய போகுது. அதன் மூலம் வந்து நீங்கள் வந்து ஒரு நிறைய வந்து பணம் வந்து சம்பாதிக்க போறீங்க. ஓகே, உங்களை வந்து ஒரு தருதலைன்னு திட்டினவங்க கூட இப்போ உங்களை தங்கமாக தாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் லைஃப்பில் வந்து உருப்படவே மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சில பேர் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவங்க முன்னாடி நீங்கள் வந்து உயர்ந்து நிற்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஊர்வாயை மூட முடியாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஊர்வாய் எல்லாத்தையும் நீங்கள் இப்போ அடைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் 111 அடிக்கடி பார்க்குறவராக இருக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் ஒன்று நடக்க போகுது. உங்கள் வீட்டில் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது சில பேருக்கு திருமணமாக இருக்கலாம், சில பேருக்கு புது வீடு பால் காய்ச்சற விஷயமா இருக்கலாம், இல்லை சில பேருக்கு குழந்தைகள் பிறந்த நாளாக இருக்கலாம். ஓகே, உங்கள் குழந்தைகள் பெயர் கூட முருகன் சம்மந்தப்பட்ட பெயராக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ உங்கள் குழந்தைக்கு வந்து நீங்கள் ஒரு நல்ல விஷயம் நடத்தி வைக்க போகிறவங்க கூட இருக்கலாம். உங்கள் பெண் குழந்தைகளாக இருந்தால் உங்கள் பெண் குழந்தைகள் ஏஜ் அட்டென்ட் பண்ணுற அந்த ஃபங்க்ஷன் கூட நீங்கள் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸிங்ஸ் பழனி முருகர்கிட்ட இருந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், பிளஸ்ஸிங்ஸ்ன்னு சொன்னேன், பிளஸ்ஸிங்ஸ் வந்து அப்படி நிறைய பரிபூர்ணமாக கிடைச்சிட்டே இருக்கு. அதாவது என்னன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் வெற்றி அடைய போகிறீங்க. உங்களுக்கு வந்து எல்லாரும் வந்து விஷ் பண்ண போகிறாங்க. அது வந்து நீங்கள் போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம், அடுத்து வந்து உங்களோட முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம் சொல்கிறாங்க. உங்களுடைய முன்னோர்களும் முருகனை வழிபட்டவர்களாக இருக்கலாம். ஓகே, முருகன் கோவிலில் வேலை செய்தவர்களாக இருக்கலாம், இல்லை அறநிலையத்துறையில் வேலை செஞ்சவங்க உங்கள் அப்பா தாத்தா அந்த மாதிரி யாராவது இருக்கலாம். ஓகே, இல்லை ஒரு வந்து சேவை மனப்பான்மையோடு போய் கோயிலை சுத்தப்படுத்தினவராக கூட இருக்கலாம், இல்லை கோயில் குருக்கள் மாதிரி ஒரு பூஜை பண்ணவராக கூட இருக்கலாம். ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு பிளஸ்ஸிங்ஸ் வந்து கடவுள் வந்து நிறைய கொடுக்குறாங்க. ஓகே, உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் இது நாள் வரைக்கும் எந்த பாதையில் போகிறது அப்படின்னு சொல்லி தவிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுட்டு தவிச்சிட்டு எந்த சைடு போகிறதுன்னு திங்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கூடிய விரைவில் நீங்கள் செஞ்ச புண்ணியத்திற்கான பலன் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் வந்து உங்களோட பயத்தெல்லாம் விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து இப்போ வந்து உங்களோட வாழ்க்கை வந்து ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி போயிட்டுருக்கு. அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் உங்களை தானாக வந்து சேரப்போகுது. ஸோ அதெல்லாம் வெல்கம் பண்ணி அதை வந்து நீங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி மிகப்பெரிய லெவலுக்கு வரப்போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி அது வந்து உங்களுக்கு வந்து கூடவே இருக்கும். உங்களை வந்து கரெக்டாக நீங்கள் போக வேண்டிய பாதையில் உங்களை பயணிக்கிறதுக்கு அந்த இது வந்து உதவி பண்ணும். அது வந்து ஒரு ஸ்பிரிட்டாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களோட மூதாதையர்களாக கூட இருக்கலாம், இல்லை உங்கள் குலதெய்வமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பிறந்ததே ஒரு திறமைசாலி தான். ஓகே, நீங்கள் திறமைசாலியாக தான் பிறந்திருக்கீங்க. உங்கள் திறமை வந்து இவ்வளோ நாளாக உங்களுக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் உங்களாலையும் இப்படியெல்லாம் வந்து மற்றவங்களை கைட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ தான் வந்து உங்களோட
திறமையும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஸோ உங்கள் வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வருது. நிறைய பேருக்கு நீங்கள் வந்து சொல்யூஷன் சொல்கிற ஒரு பர்சனாக நீங்கள் இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கவங்க நிறைய வந்து டேரட் ரீடராக இருக்கலாம், ஹீலராக இருக்கலாம், அஸ்ட்ராலஜராக இருக்கலாம், அதாவது மற்றவங்களுக்கு ஒரு டீச்சராக இருக்கலாம், ஒரு குருவாக இருக்கலாம். ஓகே, மற்றவங்களுக்கு சொல்யூஷன் சொல்கிற ஒரு இடத்துல நீங்கள் வந்து இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு விளக்கேற்றி நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு இன்னுமே மென்மேலும் பல நிறைய விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் வெளியில் வரப்போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ உங்களோட தலையெழுத்து என்ன அப்படின்றத வந்து எழுதியிருக்கோம் இல்லையா, அதையே வந்து உங்கள் தலையெழுத்தையே மாற்றி அமைக்க போகிறீங்க. இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருந்த நீங்கள் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறீங்க அப்படின்றாங்க. உங்களோட லைஃப் பர்பஸ் என்ன, நீங்க எதுக்காக இந்த பூமியில பிறந்தீங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஏதோ ஒரு விஷயத்துல யாருக்கூடயோ ஒரு பார்ட்னர்ஷிப் இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிருக்கும். இப்போ உங்களுக்கு அவங்கள வச்சு உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அது மூலமாக நீங்கள் நிறைய விஷயங்களுக்கு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்க அப்படின்றாங்க. உங்களுக்கு சயின்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், மெடிக்கல் லைன்னாக ரொம்ப பிடிக்கும். ஒருவேளை நீங்கள் சயின்ஸ் எடுத்து ஸ்கூலில் படித்தவராக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். அதாவது மெடிக்கல்னால் என்னென்னா நிறைய இருக்குது மெடிக்கல் ஃபீல்டில். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகே, இல்லை நீங்கள் ஒரு ஆர்கிடெக்டராக கூட இருக்கலாம், ஆர்கிடெக்டாக கூட இருக்கலாம். ஓகே, இல்லை நீங்கள் ஒரு மேனேஜ்மெண்ட் பர்சனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து ஏஞ்சலிக் ஹெல்ப் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, முருகர் வந்து உங்களுக்கு தேவதைகளை உங்களுக்கு ஹெல்ப் பண்ண அனுப்ப போகிறாரு, அனுப்பியிருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க, அனுப்பிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ சில பேருக்கு இப்போ அதோட பவர் தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு இன்னும் தெரிய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் வந்து நிறைய வந்து ஒரு உங்களுக்கு வந்து நீங்கள் முருகர் பெயரை சொல்லி ஒரு நீங்கள் அடிக்கடி வந்து அவருக்கு ஒரு வேல்மாறல் புக்கோ இல்லைன்னா கந்த சஷ்டி கவசமோ ஏதோ நீங்கள் படிக்க 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 இன்னும் உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் நீங்கள் வந்து உயர்வீங்க அப்படின்றாங்க. உங்களுக்கு வந்து பாஸ்ட் ப்ரெசண்ட் ஃப்யூச்சரை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரிய போகுது. சில பேருக்கு அதை பற்றி சொல்ல கைடன்ஸ் கொடுக்க போகிறீங்க. கண்டிப்பாக இதை பார்க்குறவங்க யாரோ அஸ்ட்ராலஜர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேங்க. ஸோ உங்களுக்கு வந்து இல்லை ஒரு ஆகாஷிக் ரெக்கார்டு ரீடர் கூட இருக்கலாம் நீங்கள். ஓகே, ஸோ உங்களுக்கு பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் எல்லாமே தெரிய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் வந்து ஒரு ஹீலராக கூட இருக்கலாம். நீங்கள் வந்து நிறைய பேருக்கு உடல் பிரச்சனை இல்லை மனப்பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடியவராக கூட நீங்கள் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் இதுக்கு மேலே அதை கூட படிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களோட நாலேஜ் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் லைனை நோக்கி போய்கிட்டே இருக்கு. நீங்கள் ஸ்பிரிச்சுவல் பாத்தில் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸை நீங்கள் வந்து நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்றாங்க. உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்க போகுது, ஒரு பேலன்சிங் இருக்க போகுது லைஃப்பை பற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரீடிங்கை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உங்கள் பக்கத்தில் ஒரு கிளாக் இருக்கலாம், இல்லை கிளாக்கில் வந்து ஒரு சவுண்டு, கிளாக்கில் வந்து அந்த பெல் சவுண்டு கேட்கலாம், இல்லை நீங்கள் பக்கத்தில் இருந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆலய மணியோ இல்லை சர்ச்சோட பெல் சவுண்டோ கூட நீங்கள் கேட்கலாம். அட்லீஸ்ட் ஒரு சைக்கிளோட ஒரு பெல் சவுண்டு இருக்கு இல்லையா, அந்த சவுண்டு கூட யாராவது சைக்கிளில் பெல் அடிச்சுட்டே போயிட்டு இருக்கும்போது கூட நீங்கள் இந்த பதிவை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி வந்து நீங்கள் ஒரு கிளாக் பக்கத்தில் அமர்ந்திருப்பீங்க, இல்லைன்னா ஒரு கிளாக் சவுண்டை கேட்பீங்க. ஓகே, இல்லை ஒரு கிளாக் படத்தை கூட நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஒரு இதாக இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் கிளாக் வந்து உங்களுக்கு கோஆர்டினேட் ஆகுது. என்ன விஷயம் தெரியல, யாருக்கு அப்படி ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட் டைம். இவ்வளோ நாளாக உங்களுக்கு திறக்காத ஒரு அதிர்ஷ்ட கதவு இப்போ திறந்திருக்கு. முருகர் அதை உங்களுக்கு திறந்து கொடுத்துட்டாங்க. பாருங்க, ஆர்கேஞ்சல் மைக்கேல் இஸ் வித் யூ. ஓகே, முருகர் உங்கள் கூடவே இருக்காரு, நீங்கள் எதுக்குமே கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்போ முடியுதோ ஒரு தடவை போய் நீங்கள் பழனிக்கு போய் ஒரு
என்ன சொல்கிறது, ஒரு நன்றி, ஒரு கிராட்டிடியூட் அவருக்கு வந்து கொடுத்துட்டு வாங்க. எனக்கு வந்து என்னோட ஒரு பலத்தை அறிய வச்சு எனக்கு ஒரு பவரை கொடுத்ததுக்கு நீங்கள் ஒரு மிகப்பெரிய நன்றி கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முருகருக்கு நீங்கள் வந்து ஒரு நன்றி சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து நீங்கள் வந்து ஒரு எந்த விஷயத்துக்காக காத்திருந்தீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் மூலமாக நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் இவ்வளோ நாளாக வந்து யாருன்னே தெரிஞ்சிருக்காது. இப்போ உங்கள் ஸ்ட்ரீட்லேயே கூட நீங்கள் யாருன்னு கூட உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் இப்போ எல்லாரோட கண் பார்வைக்கு நீங்கள் வர போகிறீங்க. ஸ்பாட்லைட், எல்லாரோட கண் பார்வையும் உங்கள் மேலே விழுக போகுது. ஸோ நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு சொந்தக்காரராக போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ வந்து ஒரு ஸ்பாட்லைட்டில் வர போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு ஸ்பாட்லைட்டில் வர போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த பதிவை ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. கூடிய விரைவில் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு முருகன் கோவிலில் போய் உங்களுக்கு பிடிச்ச முருகர் கோவிலுக்கு கூப்பிட்டு முருகர் உங்களுக்கு நல்லபடியாக தரிசனம் கொடுத்து அவரோட அனுகிரகத்தை கொடுக்கணும்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன். ஓகே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.